ஒவ்வொரு வீடுகளிலும் உள்ள பிள்ளைகள் ரோட்டிலே அங்குமிங்கும் அலைகிறார்கள், சுத்துகிறார்கள், இரவு நேரங்களை வீணாக கழிக்கிறார்கள், நேரம் சென்று மிக லேட்டாய் தூங்குகிறார்கள், சுபஹ் தொழுகை இல்லை, அவர் காலையிலே உழைக்க போகிற நிலை கிடையாது. வீட்டிலே வாப்பா அலைந்து வட்ட வழியை சுத்தி மிக கஷ்டப்பட்டு உழைக்கிறார், மகன் வீட்டிலே குரட்டை அடித்துக் கொண்டு தூங்குகிறான். அவன் டிராவல்லாம் ஓடி உழைத்து திரிந்ததால, அவன் சொந்த உழைப்புல ஓடி திரிந்ததால காலையில 10 மணிக்கு காலை சாப்பாடு, 10 மணிக்கு தான் எழும்புறான். 10 மணிக்கு போறதான் காலை சாப்பாடு, மற 4 மணிக்கு பகல் சாப்பாடு. இது என்ன ஊர்ல உள்ள சாப்பாடு? எங்க கொண்டு சேர்க்கிறது? வீட்டிலே இப்படியான தூக்கமுடையவர் இருந்தால் வீட்டில் முசீபத்து தான் இறங்கும். பூரிகலி உம்மதி ஃபீ புகூரிஹா, என் சமுதாயத்தில் அதிகாலையில் யார் வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதிகாலையில் செய்கிற வேலைகள் அதுல பரக்கத் இருக்கிறது. அதிகாலை நேரத்தோடு நம்முடைய வேலைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதற்காக நேரத்தோடு தூங்கணும், நேரத்தோடு உறங்க வேண்டும். அப்பதான் நம்ம அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றுக்குரிய உரிமைகளை கொடுக்க சொன்னார்கள். இன்னலி ஸௌஜிக அலைக ஹக்கா, இரவு நேரத்தில் உன் மனைவிக்குரிய உரிமை இருக்கிறது. வலி ஸௌரிக அலைக ஹக்கா, உன்னுடைய விருந்தாளி கொடுக்க வேண்டிய உரிமை இருக்கிறது. வலி ஐனைக அலைக ஹக்கா, உன் கண்ணுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை இருக்கிறது. வலி ரப்பிக அலைக ஹக்கா, அந்த இரவில் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை இருக்கிறது. ஃபஆதி குல்ல ذي حق حقا, ஒவ்வொரு உரிமையையும் உரிய முறையில் அவனுக்கு அதை கொடுத்துவிடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்ப நம்ம இரவு நேரம் என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அல்லாஹ் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய அருள், அல்லாஹ் நமக்கு தந்த பெரிய நிஅமத் என்று நாம் தெரிந்தால் அந்த இரவில் முழிச்சிட்டு இருக்கல, ரோட்டு சுத்தேலாது, ரோட்ல நின்று போன் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை நம்மிடத்தில் வரக்கூடாது. அது இல்லாமல் வீடுகளுக்குள்ளே நாம் ஒதுங்க வேண்டும் நேரத்தோடு. வீட்டுக்குள்ள போனாலும் வீட்டுக்கு இருந்து தூக்கம் இல்லை. இவர் இன்னொரு பிள்ளையோட பேசுற, ஸ்கூல் பிள்ளையோட சில பாடங்கள் டவுட் தீக்கிறது அல்லது வேற வேற தொடர்புகள். 12 மணி 1 மணி 2 மணி ஆகியும் தூங்குற இல்லை. அதுக்கு பிறகு தூங்கினா படிக்க முடியாத ஸ்கூலுக்கு போய் தூக்கம், தலைவலி, தலைப்பாரம், பெரிய பாரங்கள் அங்க நடக்கிறது. இது நம்முடைய சமுதாயம் கெட்டு போவதற்குரிய ஒரு வழியாகும். உரிய நேரத்தில் தூங்குவது இஸ்லாம் நமக்கு காட்டுகிற மிகப்பெரிய வழிகாட்டல். அது நாம் மௌத்தாகிறோம் என்ற நிலையில் தூங்குறோம் என்றால், போன்ல படம் பார்த்து தூங்கினா என்ன நிலை சகோதரர்களே? மௌத்தாகிற ஒருவன் படம் பார்த்து தூங்குவானா? நான் மௌத்தாகிற தூங்குறேன், இதுதான் கடைசி தூக்கமாக இருந்தால் நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து ஒரு சீரியலை பார்த்த நிலையில் அல்லவா நான் மௌத்தாக போகிறேன். படம் பார்த்துக்கு எப்படி தூங்குறேன்? நாடகங்களை பார்த்து கொண்டு எப்படி தூங்குவது? சிலாக்களும் தூக்கமே வரா, டிவியில டைமை வைத்து நாடகத்தை பார்த்துட்டு தூங்கினா தான் தூக்கம் வருது. அதாவது தூங்கிதான் தானா அது ஆஃப் ஆகுது. போன்ல அப்படி இப்படியான தூக்கம் நமக்கு வரக்கூடாது.